சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. ஆந்திர முதலமைச்சராக 4வது முறையாக பதவியேற்றார் சந்திரபாபு நாயுடு. பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் ஆந்திர ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். నారా చంద్రబాబు నాయుడు అనే నేను ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్ర ముఖ్యమంత్రిగా నా పరిశీలనకు వచ్చిన లేదా నాకు తెలియవచ్చిన பதவியேற்பு விழா மேடையில் சந்திரபாபு நாயுடுவை கட்டி அணைத்தும் தட்டி கொடுத்தும் வாழ்த்திய பிரதமர் மோடி. பிரதமர் கட்டி அணைத்தபோது கண்கலங்கிய சந்திரபாபு நாயுடு. ஆந்திர அமைச்சராக பதவியேற்றார் ஜனசேனா கட்சி தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண். தனது சகோதரரும் நடிகருமான சிரஞ்சீவி காலில் விழுந்து ஆசி பெற்ற பவன் கல்யாண் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் அமைச்சராக பதவியேற்றார். தங்களது காலில் விழுந்து வணங்க முயன்ற நாரா லோகேஷை தடுத்து வாழ்த்திய பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித் ஷா. ஆந்திர மாநில அமைச்சர்களாக கிஞ்சரப்ப அட்சன் நாயுடு, கொல்லு ரவீந்திரா, நடேண்டில மனோகர் உட்பட 24 பேர் பதவியேற்றனர். அனிதா வங்கலபுடி, எஸ் சவிதா, கும்மடி சந்தியாராணி உட்பட பெண் அமைச்சர்களும் பதவியேற்பு. சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்ற விழாவில் தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து அறிவுறுத்திய அமித் ஷா. விழா மேடையில் அமர்ந்திருந்த அமித் ஷாவுக்கு வணக்கம் சொன்ன தமிழிசைக்கு அறிவுரை. ஆந்திர முதல்வர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்று சென்னை திரும்பிய தமிழிசை அமித்ஷா என்ன பேசினார் என செய்தியாளர்கள் கேட்டபோது கையெடுத்து கும்பிட்டு பதிலளிப்பதை தவிர்த்தார். ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராக மோகன் சரண் மாஜி பதவியேற்பு. பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் மோகன் சரணுக்கு ஆளுநர் ரகுபர் தாஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆந்திர பிரதேச முதலமைச்சராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடுவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தமிழக மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களின் நலனுக்காகவும் பரஸ்பர உறவு வலுப்படவும் இணைந்து செயல்பட அழைப்பு. தெற்கு குவைத்தில் மாங்காஃப் பகுதியில் 7 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் 40 பேர் உட்பட 53 பேர் பலியானதாக தகவல். 30க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாகவும் இந்திய தூதரகம் அறிவிப்பு. குவைத்தில் தீ விபத்து நேரிட்ட கட்டிடத்தில் இந்திய தூதர் ஆதர்ஸ் வைகா ஆய்வு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய உதவிகளை வழங்க அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாக தூதரகம் அறிவிப்பு. எந்த தொகுதியின் எம்பியாக தொடர்வது என முடிவு எடுப்பதில் தர்ம சங்கடமான சூழல் உள்ளதாக ராகுல் காந்தி கருத்து. மக்களை கேட்டு முடிவு செய்வேன் எனவும் கேரள வயநாடு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேச்சு. மத்திய நிதியமைச்சராக மீண்டும் முறைப்படி பொறுப்பேற்றார் நிர்மலா சீதாராமன். டெல்லி நார்த் பிளாக்கில் உள்ள நிதி அமைச்சகத்தில் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவை மானிய கோரிக்கைகளுக்கான கூட்டத்தொடர் ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி ஜூன் 29ஆம் தேதி வரை நடைபெறும். சட்டமன்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடப் போவது பாஜகவா பாமகவா? இன்று அல்லது நாளை மாலை கூட்டணி கட்சி தலைவர்களுடன் கலந்து பேசி ஆலோசித்த பின் முடிவு அறிவிக்கப்படும் என தமிழக பாஜக சார்பில் தகவல். டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை கோரி மனு அளித்தார் விஜயபிரபாகர். விஜயபிரபாகரனின் தோல்வி திட்டமிட்டு செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது என பிரேமலதா குற்றம் சாட்டிய நிலையில் கோரிக்கை.
கொடைக்கானல் ஏரிச்சாலையில் அதிவேகமாக சென்ற பொல்லிரோ ஜீப் நட்சத்திர ஏரிக்குள் பாய்ந்து விபத்து. தண்ணீருக்குள் மூழ்கிய பொல்லிரோ ஜீப்பில் இருந்தவர்களை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறையினர். இந்தியாவில் அதிகரித்து வரும் மின்சார வாகனங்கள் விற்பனை. 2024 நிதியாண்டில் 17 லட்சம் வாகனங்கள் விற்பனை. மின்சார வாகனம் மீதான விழிப்புணர்வு மற்றும் மேம்பட்ட மாடல்கள் அறிமுகம் காரணமாக விற்பனை அதிகரிப்பு என தகவல். குறைந்த அளவு கார்பனை உமிழும் இருசக்கர வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு இந்திய வாகன உற்பத்தியாளர் சங்கம் கோரிக்கை. சுறா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.